அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள். அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது எதுன்னு தெரியுமாங்க? வாங்க பார்க்கலாம். அவன் மிகவும் ஏழை. தன் குறைந்த வருமானத்தில் வாழ்க்கை நடத்தி வந்தான். ஒரு நாள் தெருவில் பழங்காலத்து காசு ஒன்று கிடைத்தது. அந்த காசின் நடுவில் ஒரு துளை இருந்தது. துளையிட்ட காசு கிடைப்பது அதிர்ஷ்டம் என்று அவனுக்கு ஒரு நம்பிக்கை. அதனால் அதிர்ஷ்டம் என்னை தேடி வரும், நான் பணக்காரனாகி விடுவேன் என்று நினைத்தான். அந்த காசை தன் கோட்டுப்பையில் போட்டுக்கொண்டான். அன்று அவனுக்கு மற்ற நாளை விட அதிக வருமானம் கிடைத்தது. எல்லாம் இந்த காசு கிடைத்த நேரம்தான் என நினைத்தான். அன்றிலிருந்து அவன் தினமும் கோட்டுப்பையில் இருக்கும் காசை தொட்டு தொட்டு பார்த்து கொள்வான். வெளியே எடுக்க மாட்டான். சில ஆண்டுகளில் பணம், பதவி அப்படின்னு புகழ் அவனுக்கு அனைத்தும் வந்து சேர்ந்தன. பல வருடங்களுக்கு பின் ஒரு நாள் தன் மனைவியிடம் அந்த காசை பார்க்க வேண்டும் போல் உள்ளது என்றவாறு கோட்டுப்பையில் இருந்து எடுத்தவனுக்கு ஒரே அதிர்ச்சி. அந்த காசில் துளையே இல்லை. என்ன ஆயிற்று என்று குழப்பத்துடன் பார்த்தான். அவன் மனைவி சொன்னால், என்னை மன்னியுங்கள், உங்கள் கோட்டு ரொம்ப தூசியாக இருக்கிறதே என்று வெளியே உதறினேன். காசு தெருவில் விழுந்துருச்சு. எவ்வளவோ தேடியும் கிடைக்கல. நான் தான் வேறு காசை போட்டு வச்சேன் என்றாள். இது எப்போது நடந்தது என்று கேட்டான். அந்த காசு கிடைத்த மறுநாளே என்றாள். அவன் அமைதியாக சிந்தித்தான். நாமளும் சிந்திப்போம் வாருங்கள். உண்மையில் அதிர்ஷ்டத்தை கொடுத்தது அந்த நாணயம் இல்லை, அவனுடைய நம்பிக்கை தான் என நினைத்தான். இப்போ பார்த்திங்கன்னா முன்பை விட உற்சாகத்தோடு தன் பணியை தொடர்ந்தான். இந்த கதையை கேட்கும்போது நம்ம வாழ்க்கையில் இது நிறைய நடந்திருக்கும், கண்டிப்பாக நடந்திருக்கும். ஒன்றே ஒன்று என்ன தெரியுமா? அவன் அந்த கோட்டுப்பையில் இருக்க காசை டெய்லி எடுத்து எடுத்து பார்த்துருந்தான்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அவன் இந்த மாதிரி மீண்டும் உற்சாகத்தோடு போக மாட்டான். அவன் பார்க்காம நம்பிக்கையாக அந்த காசை அப்படியே வச்சிட்டு இருந்தனால தான் அவன் உற்சாகமாக உழைச்சான். விதையை விதைக்கும் பொழுது இது விதைக்கு முளைத்திடுமா என்று எடுத்து எடுத்து பார்த்தால் முளைக்கவே முளைக்காது. அதுபோல் ஒரு இடத்தில் நம்பிக்கை வைத்து விட்டோம் என்றால் அதை திரும்ப 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 சுரண்டி பார்த்தோம் என்றால் அதிர்ஷ்டம் கண்டிப்பாக வரும் என்ற நம்பிக்கை எப்படி இருக்கும்? நம்பிக்கை மட்டும்தாங்க வாழ்க்கை. ஏதோ ஒரு இதில் நாம் நம்பிக்கை வைத்து வாழ்ந்துதானே ஆக வேண்டும். நாம் எதில் நம்பிக்கை வைப்போம்? நம்மேல் நம்பிக்கை வைப்போம். வேறு யார் மேலேயும் நம்பிக்கை வைக்க வேண்டாம். நம்மேல் நம்பிக்கை வைப்போம். யாரோ ஒருத்தவங்க சொல்கிறது கேட்குது, அப்போ கடவுள் மேலே வைக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாங்க. நாம்னா யார்? இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம், நீங்கள் கேட்டுட்ருக்கீங்கன்னா அந்த கடவுள் நம்முள் இல்லாமையா இதெல்லாம் நடக்குது? புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதிர்ஷ்டம் உங்களுக்கும் உண்டு, எனக்கும் உண்டு என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.